இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பப்ளிக்ல வந்து பாத்தீங்கன்னா மணி சப்ளை அதிகமா இருக்கிறதுக்கு காரணம். அப்போ மணி சப்ளை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அதை வந்து அப்சர்வ் பண்றதுக்கு மெஷர்ஸ் எடுப்பாங்க. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் ஆக்ஷன்ஸ் பை தி கவர்மெண்ட் would lead to contraction of money supply in economy. அதுக்கு பேர் தான் கான்ட்ராக்ஷன் ஆஃப் மணி சப்ளை. மணி சப்ளை வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்றதுக்கு பேர் தான் கான்ட்ராக்ஷன் மணி சப்ளை. அப்படி எப்படி எல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மணி சப்ளை வந்து கான்ட்ராக்ட் பண்ணலாம், கம்மி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்ஸ் பை தி சென்ட்ரல் பேங்க் ஃப்ரம் தி பப்ளிக். ஸோ பில்ஸை பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா மணியை இன்னும் பப்ளிக்ல இன்ஃபியூஸ் பண்றாங்க அந்த அர்த்தம். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸோ 2 ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா, 3 கரெக்டா தப்புன்னு பார்க்கணும். சேல் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பை தி சென்ட்ரல் பேங்க். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சேல் பண்றதுக்கும் பப்ளிக்ல வந்து இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 3 வந்து தப்பு. ஸோ 2 ஒன்லி கரெக்ட். 2 என்னது? சேல் ஆஃப் ட்ரெஷரி பில்ஸ் பை தி சென்ட்ரல் பேங்க் டு தி பப்ளிக். ஸோ பப்ளிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேல் பண்ணும்போது அப்போ சேல் பண்றாங்க, பப்ளிக்ல இருக்கிற மணியை அப்சர்வ் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 ஒன்லி கரெக்ட்.